நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி வீட்டிலேயே நான் சொல்லியிருக்கேன், எங்கேயும் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ, நீ வேணும்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது இந்த இதோட வந்து ஏன் நீ சண்டை போட்டு நடக்கிற? உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இன்னும் கூட சொன்னேன், நான் வேணா பேரை வச்சு பேரை சொல்கிறேன், அந்த கட்சி பேரை அப்படின்னா கூட கிண்டலாக சொன்னேன். ஆக இப்போ தமிழ்நாடு என்ன ஒரு ஆச்சரியமாக பார்க்குது. எப்படின்னா, அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கக்கூடாது. அவர் எந்த பதவிக்கும் போகாத நிறுவனராக தலைவராக கட்சியை வழிநடத்தி வந்திருக்கிறார். இத்தனை வருஷமா, 46 வருஷமா. ஏன் அவர் எப்படிப்பட்ட தலைவர்? அவர் ராமதாஸ் அவரோடு போய் ஏன் மோதுறது, அசிங்கம் அவரை வர்ணிக்கிறது, அவரை பற்றி எனக்கு கண்ணு தெரியல, காது தெரியல, பேச்சு வரல, படுத்த படுக்கையாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறது, அதை விட ராத்திரியில் திறந்த கதவை திறந்து தான் பார்த்துன்னு இருக்கேன். கதவை திறந்து தான் பார்த்துன்னு இருக்கேன். என்ன கூட ஒருத்தர் சொன்னான், பார்த்தேன், ஐயா நீங்கள் சாப்பிட்றீங்களே, அதை கொஞ்சம் யாராவது சாப்பிட சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க. இப்போ நான் அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு பாயசம் போகாத, அது என்னால் ஒரு இன்னொரு உயிர் போகிறது சரியாக இருக்காதுல்ல. எதுக்கு சொல்லணும்னா, இந்த அளவுக்கு நடந்திருக்கு. இப்போ இங்கே எல்லாம் என்ன நடந்தது, என்ன பேசுகிறோம், யார் வர்றாங்க போகிறாங்க, எல்லாத்துலேயும் ஓட்டு கேட்குற கருவி. அந்த ஓட்டு கேட்குற கருவிக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் அந்த சைபர் கிரைம் அதை பதில் சொல்லலை. போலீஸில் சொன்னோம், போலீஸு அது நடவடிக்கை எடுக்கலை. இன்னொரு வேடிக்கை சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. நாங்கள் ப்ரைவேட் ஏஜென்சி ஒரு பையனை போட்டோம், ப்ரைவேட் ஏஜென்சி போட்டால் அவனையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. என்னடா ஆச்சுன்னு அவனை கேட்டால் அவன் மறையிறான், அப்படி ஒரு மாதிரியாக பார்க்குறான். எல்லாம் தொடர்ந்து ஒரு தவறு செய்துட்டு தொடர்ந்து தவறுகளே செய்துட்டு இருக்கிறான். நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது, உனக்கும் சம்பந்தம் கிடையாது. தீர்ப்புலேயே இருக்குது, அப்படி தான் இருக்குது இல்லையா? இந்த 34 பக்கம் தீர்ப்புலேயே அப்படி இருக்குது. இனிமேல் என் பேரை, என் படத்தை போடக்கூடாது, என் பேரை சொல்லக்கூடாது. ஏமா இனிஷியலை போட்டுக்கலாமா? போட்டுக்கோ. ஆர் அன்புமணி போட்டுக்கோ. ஏன்னா ஆர் போட்டு தானே ஆகணும். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் அதை ஒன்றும் போட்டுக்கோ. ஆனால் கட்சி நீ வேறு ஆரம்பிச்சுக்கோ, அல்லது வேறு கட்சியில் சேர்ந்துக்கோ, வேறு கட்சியில் இணைச்சிக்கோ, அல்லது தனியாக ஆரம்பிச்சுக்கோ, என்னென்னு செய்யும். இந்த நேரத்தில் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ பதவியேற்பு, இதுக்கு முன்னால் பதவியேற்பு, அந்த பதவியேற்புக்கு நான் போயிருந்தேன். நம்ம செயல் தலைவர் கௌரவ தலைவர் அவரும் வந்திருந்தார். நாங்கள் முடிஞ்ச பிறகு விமானத்தில் போகிறதுக்கு திரும்புறதுக்கு, சென்னைக்கு திரும்புறதுக்கு வரும்போது, காரில் வரும்போது அப்போ சொல்கிறாப்புல, அப்பா
இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். 6 வருஷத்துக்கு முன்னால் 6 வருஷத்துக்கு முன்னால் காரில் வரும்போது, அப்பா இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீ என்ன அர்த்தம்? கேட்டெல்லாம் சாய்ச்சிட்டு நல்லா இறுக்கமாக சாய்ச்சிட்டு உள்ளவே இரு அப்படி தானே அர்த்தம். அப்புறம் நான் விமானத்தில் உட்கார்ற வரைக்கும் நான் பேசவே இல்லை. அதன் பிறகு அப்போ தான் சொல்கிறேன்ல, இப்போ நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சுடுங்கப்பா அப்படின்னு. அப்படி சொன்ன பிறகு 2 சொட்டு கண்ணீர் இந்த உட்காந்து சீட்டில் உட்காந்துன்னு விடுறேன், கீழே விழுது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான் நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா இப்படி 6 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறோம்னா, அதன் பிறகு நடந்தது என்னென்ன நடந்தது, எவ்வளவோ நடந்தது, அதெல்லாம் உங்களெல்லாம் தெரியும். தெரியாதது நிறைய இருக்குது, சொல்லாதது நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நான் உங்ககிட்ட சொல்லவும் கூடாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு பொய்யே பேசுறது, நாளும் பொய் பேசுகிற உனக்கு கட்சியே தேவையில்லை. எதுக்கு உனக்கு கட்சி? எல்லாத்தையும் தான் நீ அனுபவிச்சுட்ட இல்லையா? உனக்கு கட்சியே தேவையில்லை. எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் தான். அதாவது அது இப்போ போலி கட்சி, பொய்யர்கள் கட்சி, பொருட்டு கட்சி, அந்த மாதிரி கட்சியை ஆரம்பிச்சுடுது. கையெழுத்து போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.